வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்றைக்கி பொங்கல் திருநாளில் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்லெட் தேர்வு ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ முதல் முறையாக கணினி வழி தேர்வு அறிமுகம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு அந்த செட் தகுதி தேர்வு நடத்த அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஹாப்பி நியூஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லெட் தகுதி தேர்வு நடத்த நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த தேர்வு முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா கணினி தேர்வாக வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் உதவி பேராசிரியர் அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பணியில் சேர நெட்டுங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தேசிய தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லெட்டு அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநில அளவிலான தகுதி தேர்வு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆகியவற்றில் தேர்ச்சி பெற வேண்டும். நெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் இந்தியா முழுவதும் எந்த பல்கலைக்கழகத்திலும் அல்லது கல்லூரிகளிலும் உதவி பேராசிரியர் ஆகலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியம். இந்த நெட் தேர்வில் மட்டும் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் எந்த பல்கலைக்கழகத்திலும் கல்லூரிகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா உதவி பேராசிரியர் ஆகலாம். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லெட் தேர்வில் தேர்ச்சி பெறும்போது தமிழக பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் ஆகலாம். ஸ்லெட் தேர்வு நடத்தும் பொறுப்பு குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்துக்கு 3 ஆண்டுகள் வழங்கப்படும். கடைசியாக 2015-18 வரை காலகட்டத்தில் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் ஸ்லெட் தேர்வை நடத்தியது. கணினி வழி தேர்வு இந்நிலையில் 2024 முதல் 3 ஆண்டுகள் ஸ்லெட் தேர்வு நடத்த நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஸோ இந்த ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவோம் ஸ்லெட்டு, அது நடத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாநில பல்கலைக்கழகம், ஸோ நம்ம மாநிலத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 15 யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுமதி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயந்தான். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஸ்லெட் தேர்வு நடத்துவதற்கான ஆரம்பகட்ட பணிகளை வந்து பார்த்தோன்னா பல்கலைக்கழகம் தொடங்கி உள்ளது. யூஜிசி நெட் தேர்வை போன்று ஸ்லெட் தேர்வையும் கணினி வழியில் நடத்த முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஒப்பந்த புள்ளிகளை கோரியுள்ளது. ஸ்லெட் தேர்வை ஆன்லைனில் நடத்தும் நிறுவனத்தை தேர்வு செய்யும் பணி பிப்ரவரி முதல் வாரத்தில் முடிவடையும் என்று தெரிவிக்கிறது. தொடர்ந்து பிப்ரவரி இறுதியில் மார்ச் முதல் வாரத்தில் ஸ்லெட் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆண்டுக்கு 2 முறை தேவை. தேசிய அளவில் நடத்தப்படும் நெட் தேர்வுக்கு அதே கல்வி தகுதி, மதிப்பெண் தகுதி, வயது வரம்பு விதிமுறைகள் ஸ்லெட் தேர்விலும் பின்பற்றப்படும். ஸோ நெட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ எலிஜிபிலிட்டியோ அதே மாதிரி ஸ்லெட்டுக்கு இருக்கும். எப்படி நெட் தேர்வு ஆண்டுக்கு 2 முறை ஜூன் டிசம்பர் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நெட் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் டிசம்பரில் வந்து நடத்துவாங்க. அதேமாதிரி ஸ்லெட் தேர்வையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 2 முறை நடத்த வேண்டும் என்று முதுகலை பட்டதாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்தி உள்ளார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஸோ ஸ்லெட் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய அந்த தேர்வாளர்கள் தொடர்ந்து வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டே வாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம தமிழக பல்கலைக்கழகத்திலே ஸ்லெட் தேர்வு நடத்துவதற்கான அனுமதியை தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ பண்ணிட்டு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ரிலேட்டடாக நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும். மாணவன் ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உடைய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. தேங்க்யூ.